கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். அன்பானவர்களே, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு அப்படின்னு சொல்கிறார். நமக்கு சில நேரங்களில் பார்த்திங்களா, நம்மளை அறியாமையே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள்லாம் நடக்கும். நாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நமக்கு நடந்துருச்சு, பரவாயில்ல, கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையானதை செஞ்சிட்டார் அப்படின்ற ஒரு மன நிறைவான சூழ்நிலை நமக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அனுபவிங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ரொம்பவே அதை வச்சுட்டு குதிகாலம் போட்டு நான் தான் பெரிய ஆள், என்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை, எங்கிட்ட தான் பணம் இருக்குது, எங்கிட்ட தான் பொருள் இருக்குது, எங்கிட்ட தான் செல்வம் இருக்குது, எங்கிட்ட தான் பதவி இருக்குதுன்னு சொல்லி ஆட்டம் போட்டு அகந்தையினால் ஆடக்கூடாது. அதை எப்படி அனுபவிக்க வேண்டுமோ அப்படி அனுபவிக்கணும். நம்முடைய தேவைகள் என்ன, எதற்கெல்லாம் நாம் செலவு செய்யணும், எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், நாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத செஞ்சு இந்த வாழ்வு காலத்தில் அனுபவிக்கிறப்பவே கொஞ்சத்தை எடுத்து சேமித்து வச்சிடணும். நமக்கு நன்மை வருகிற போதே நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சத்தை எடுத்து சேமித்து வச்சிடணும். ரொம்ப அகம்பாவத்தோடு மேட்டுமையோடு ஆணவத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், அடுத்தது தாழ்வு காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்போ அதை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அடடா, நாம் நல்லா இருந்த காலத்தில் நாம் அதை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே, சேமிக்காமல் விட்டுட்டோமே, எப்படி சேமித்து வைக்காமல் விட்டுட்டோமே, தான் தோண்டித்தனமாக செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய சிந்தனைகளை நம்ம வேதனைப்படுத்தும்படியாக நம்ம செய்யக்கூடாதுங்கிறார். ஏன்னா இந்த ரெண்டும் எப்போ நடக்குங்கிறது மனுஷனுக்கு தெரியாது. நாம் எப்போ நல்லா இருப்போம், நம்ம எப்போ வீழ்ந்து போவோம், நாம் எப்போ ஐஸ்வர்யவானாக இருப்போம், எப்போ நாம் பிச்சைக்காரனாக போகிறோன்றது நமக்கு தெரியாது. அது கடவுள் வச்சுருக்கார். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுடைய காரியங்கள் மாறும். யோபு பெரிய கோடீஸ்வரனாக தான் திடீர்னு ஒன்றும் இல்லாத போயிட்டான். இதெல்லாம் சில நாட்களுக்குள்ளேயே அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அழிஞ்சு போய் தன்னை ஒரு தரித்திரனுடைய நிலைமைக்கு வந்துட்டான். அன்பானவர்களே, அந்த மாதிரியான நிலை நமக்குள்ளே வருமானால் நம்ம என்ன ஆயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கை வெறுத்து போயிடும். பணக்காரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், இனி இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ முடியாதுன்னு சொல்லி மனம் உடைஞ்சு போய் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுருவோம். அதனால தான் பவுல் சொல்கிறார், என்னால் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியுங்கிறார். அப்போ நம்ம வாழ்ந்திருக்கிறவும் கற்றுக்கணும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கணும். நமக்கு நல்ல வாழ்க்கை, நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வருது, நமக்கு நல்ல ஒரு செல்வம் வருது, திடீர்னு நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுனாக்கா அதை நம்ம கண்ணியமாக காப்பாற்றிக்கணும். அதை காப்பாற்றி அதை பத்திரமா வச்சுருக்கிறப்ப தான் தாழ்வு காலங்களில் ஒன்றுமே கிடைக்காத நாட்களில் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் கொரோனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ் மக்களை தாக்கி உலகம் முழுசுமே ஸ்தம்பிச்சு போன காலம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இருக்கிறவங்கெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. சேமித்து வச்சுருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. தான் வீட்டில் ஒரு 20 கிலோ அரிசி இருந்துச்சுனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 கிலோ எடுத்து கொடுப்பாங்க, தனக்கும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்து, அடுத்தவங்க அதில் செத்து போயிடக்கூடாது, உணவு இல்லாமல் பசியினால் அவங்க இறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. நிறைய பேர் செஞ்சாங்க. இதை நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்த்தோம். இதில் யார் புத்திசாலினா, கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் தனக்கும் சேமித்து வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குற அளவு அவன் வாழ்ந்திருக்கிற காலத்தில், அவனுக்கு வசதி இருக்கிறப்போ, அவனுக்கு வாங்கி வைக்க முடிஞ்சப்போ வாங்கி வச்சான். ஒன்றுமே முடியாத காலம், ஸ்தம்பிச்சு போன காலத்தில் தனக்கும் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்தான். ஆனால் அந்த வாங்குறவங்க பார்த்திங்களா, அவங்க வந்தப்போவெல்லாம் செலவு பண்ணிவிட்டு தனக்குன்னு ஒரு சேமிப்பு இல்லாத காலத்தினால இப்படிப்பட்ட காலத்தில் அவங்க சாப்பாட்டுக்காக, துணிமணிக்காக, பயணத்துக்காக ரொம்ப அவதிப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது.
அதனால தான் பிரசங்கி சொல்கிறார், வாழ்ந்திருக்கிற காலத்தில் நல்ல அனுபவி, தப்பு இல்லை. ஆனால் தாழ்வு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் நீ மனம் உடைஞ்சு சிந்தனை செஞ்சிட்ருக்கிற அளவுக்கு நீ உன்னை என்ன பண்ணிடாத, ஆளாக்கிக்காத. ஏன்னா இந்த 2 சூழ்நிலையும் எப்போ வருங்கிறது மனுஷனுக்கு தெரியாது. அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களை நல்ல விதமாக வைத்திருப்பாரையானால் நீங்கள் சேமிக்க கற்றுக்கொள்ளு. ஏன்னா தாழ்வு நிலை ஒன்று வரப்போகிறது, எப்போ வரும்னு தெரியாது. தாழ்வான காலங்கள், கஷ்டப்படக்கூடிய காலம், நம்ம நமக்கு வருமானம் வரக்கூடாத ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலத்தில் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நாம் சேமித்து வச்சதுலேயே நம்ம வாழக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல விதமாக வாழ்ந்திருக்கிற காலத்தில் அனுபவித்து அதை சேமித்து வைங்கன்னு சொல்கிறேன். தாழ்வு காலத்தில் வேதனைப்படுற அளவுக்கு, சிந்தனை செஞ்சிட்ருக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய காலத்தை வீணடிக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வீணடிச்சிடாதீங்க. அதனால் இப்போ ஒருவேளை நீங்கள் ஓரளவுக்கு வசதியாக இருக்கக்கூடியவங்களா, ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பீர்களேயானால் தயவு செஞ்சு நன்மையை, தேவையை அனுபவிங்க. இன்றைய தேவைக்கு என்ன வேணுமோ அதை அனுபவிங்க. ஆடம்பர செலவுகள் எதுவும் செய்யாமல் பணக்காரத்தனமான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக, மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் நம்மை பார்த்து நம்மை பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வாழாமல் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து இந்த நன்மையை அனுபவிக்கிற காலத்தில் சேமித்து தாழ்வு காலம் வழுகிற போது நாம் வீழ்ந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள நீங்கள் ஞானமாக இருங்க. அதைத்தான் பிரசங்கி சொல்கிறார். ஏன்னா காலங்கள் எப்படி வேணாலும் வரும், அதை மனுஷனால் கணிக்க முடியாதுங்கிறார். அன்பானவர்களே, இந்த நாள் அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை, நம்ம வசதியாக இருக்கிறப்போ, நம்ம சம்பாதிக்கிறப்போ, நம்ம உடம்புல தெம்பு இருக்கிறப்போ, நம்ம நன்மையை அனுபவிக்கிற காலத்தில் சேமித்து வைப்போம். தாழ்வு காலம் வருகிற போது நம் எதற்கும் கவலைப்படாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்பி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அனுதின உணவுங்கிற இந்த ஊழியத்திற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த காணொளியை நீங்கள் அனுப்பி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. வாழ்கிற காலத்தில் நாங்கள் நன்மையை அனுபவித்து, தாழ்வான காலங்களில் நாங்கள் எங்கள் இழந்து போனதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்காத அளவுக்கு வாழ்கிற காலத்தில் நாங்கள் நன்மையையும் அனுபவித்து கொண்டு சேமிப்பையும் சேர்த்து வைத்து, தாழ்வு காலங்களில் நாங்கள் உம்மை நினைத்து உமக்கு நன்றியுள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்கள் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.